ஓகே, நாங்கள் இப்பொழுது 50வது வினாவுக்கு வந்திருக்கின்றோம். ஏபி கமா பிசி என்பன 20 சென்டிமீட்டர் நீளம் உள்ள 1 சென்டிமீட்டர் பரப்பளவுள்ள முறையே கே கமா 2K வெப்ப கடத்தாருடைய இரு கடத்திகள் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன. ஏயின் முனை 30 பாசிலும் முனை சி 0 பாசி வெப்பநிலையில் உள்ள நீரில் வைக்கப்பட்டுள்ளது. 0 பாசில் உள்ள நீருள்ள பாத்திரத்தின் மேலே 1 மில்லிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள குழாய் பொருத்தப்பட்டுள்ளது. 5 நிமிடத்தில் குழாயில் ஏறிய நீரின் உயரம் என்ன? இதுதான் கேள்வி. உங்களுக்கு தரவுகளாக நீர் கமா பனிக்கட்டி என்பவற்றின் அடர்த்திகள் முறையே 1000 கிலோகிராம் மீட்டர் -3, 900 கிலோகிராம் மீட்டர் -3. பனிக்கட்டியின் உருவலின் மறைவெப்பம் 3 தர 15 ஜூல் கிலோகிராம் -1. பனிக்கட்டியின் வெப்ப கடத்தாறு 2.7 மன்னிக்க வேண்டும், வெப்ப கடத்தாறு கடத்தியின் வெப்ப கடத்தாறு 2.7 வாட் மீட்டர் -1 K -1 என தரப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் இந்த குழாய்க்குள் எவ்வாறு நீர் ஏறும் என்பதை முதல் பண்பு ரீதியாக பார்த்தோம் என்றால், இங்கே பனிக்கட்டி 0 பாசில் உள்ளது. இந்த முனை 30 பாசில் உள்ளது. எனவே இங்கிருந்து வெப்பம் இழக்கப்படும். வெப்பம் இழக்கப்பட இங்கே நீர் பனிக்கட்டியாக உறையும். நீரின் அடர்த்தியை விட பனிக்கட்டியின் அடர்த்தி குறைவென்பதால் இங்கே கனளவு அதிகரிக்கும். எனவே அதிகரிக்கின்ற கனளவு இந்த குழாய்க்குள் அந்த நீராக ஏறும். இதுதான் இந்த கேள்வியின் பண்பு ரீதியான விளக்கம். இப்பொழுது நாங்கள் ஓரலகு நேரத்தில் எவ்வளவு நீர் பனிக்கட்டியாக உறைகின்றது என்பதை கணிப்போம். அதை கணிப்பதற்கு எங்களுக்கு Q தெரிய வேண்டும். எனவே கோல் பிசிக்கு Q சமன் K இன்டு டெல்டா T எல்லை பாவிக்கும் போது Q சமன் 2K, அவருடைய 2K A கீழ் L இன்டு 0 தீட்டா. இந்த சந்தியின் வெப்பநிலை தீட்டா எடுப்போம். எனவே 0 தீட்டா சமன் QL இன் கீழ் 2K என அமையும். இதே போன்று இந்த கோலுக்கு தீட்டா -30 சமன் QL இன் கீழ் K என அமையும். இரண்டையும் கூட்டும் போது தீட்டா கேன்சல் ஆகிவிடும். 30 சமன் இது அரை, இது 1. எனவே 3/2 QL இன் கீழ் K. எனவே Q சமன் 20 K இன் கீழ் L. 20 தர K 2.7 தர இந்த கோலின் குறுக்கோட்டு பரப்பு 1 சென்டிமீட்டர் வர்க்கம். எனவே 1 தர 10⁻4 கீழ் 20 சென்டிமீட்டர் 20 தர 10⁻2. எனவே Q 2.7 தர 10⁻2. எனவே இந்த 1 செகண்டில் உறையும் நீரின் துணிவை கணிப்பதற்கு நாங்கள் H ml பாவிப்போம். M சமன் 2.7 தர 10⁻2 கீழ் L 3 தர 10⁻5. எனவே 9 தர 10⁻8 கிலோகிராம். எனவே இதை நாங்கள் 9 தர 10⁻5 கிராம் என கொள்ளலாம். இப்பொழுது இது 1 செகண்டில் உறைந்த அல்லது உருவாகிய பனிக்கட்டியின் துணிவு அல்லது நீர் பனிக்கட்டியாக மாறிய நீரின் துணிவு. இப்பொழுது 5 நிமிடம் என்பதால் 5 நிமிடத்தில் 300 தர 9 தர 10⁻5. எனவே 27 தர 10⁻3 கிராம். ஆகவே ஆரம்பத்தில் நீராக இருந்த கனளவு B1 சமன் 27 தர
10^3 கீழ் கிராமில் உள்ளதால் நாங்கள் அடர்த்தியை கிராம் சென்டிமீட்டர் மனத்திலே போடும்போது ஒன்றாக அமையும். எனவே ஆரம்பத்தில் B1. இப்பொழுது பனிக்கட்டியாக அதன் கனளவு B2 சமன் 27 தர 10^3 கீழ் 0.9, அதாவது 30 தர 10^3. எனவே டெல்டா V 3 தர 10^3. இந்த டெல்டா V என்பது சென்டிமீட்டர் கணத்தில் உள்ளது. எனவே A into H சமன் 3 தர 10^3. A 1 மில்லிமீட்டர் வர்க்கம் என்று இருக்கிறது. எனவே இதை சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது 1 தர 10^2 into H சமன் 3 தர 10^3. எனவே H சமன் 3 தர 10^1 சென்டிமீட்டர். எனவே இது 3 மில்லிமீட்டராக அமையும். 4வது விடை. 50வது வினாவின் விடை 4. அன்பான மாணவர்களே, உங்களுக்கு இந்த விளக்க உரை மிகவும் பயனுள்ளதாக அமைய வேண்டுமானால் நிச்சயமாக இந்த வினாப்பத்திரம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். வினாப்பத்திரம் இல்லாத மாணவர்கள் இந்த வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு என்னை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு நான் அதை அனுப்பி வைக்கக்கூடிய இருக்கும். மாணவர்கள் உங்களுடைய விவரங்களை சரியாக எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எதிர்வரும் இதற்கு அடுத்ததாக தொண்டமானார் பேப்பர் நேற்று இடம்பெற்றிருக்கின்றேன். அதற்குரிய விளக்க உரையும் இனிவரும் வாரங்களில் எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் செய்து காட்ட ஆயத்தமாக இருக்கின்றேன். இது பற்றிய உங்கள் கருத்துக்களையும் என்னுடைய இந்த விளக்க உரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்பதையும் நீங்கள் இந்த காணொலியை பார்த்த பின்னூட்டத்தில் இடுங்கள். அப்போதுதான் என்னையும் நான் செதுக்கிக் கொள்ள ஏதுவாய் அமையும். நன்றி, வணக்கம்.